டியூப் தமிழ் வணக்கம். 21ஆம் நூற்றாண்டு நேற்றுடன் மாறியிருக்கின்றது. இன்று காலை உலக ஊடகங்களினுடைய அதிர்ச்சி செய்தி உலகம் G2 ஆக மாற்றமடைந்திருக்கின்றது என்று அறிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் அதையே கூறியிருக்கின்றார். G2 என்றால் என்ன? இதற்கு முன்னர் G7 என்று இருந்த அமைப்பு, அதாவது கைத்தொழில் பொருளாதார பணக்கார நாடுகளினுடைய கூட்டமைப்பு தான் G7 நாடுகளினுடைய கூட்டமைப்பு என்று அழைக்கப்பட்டது. இனிமேல் அப்படியான கூட்டமைப்பு இந்த உலகத்திற்கு தேவையில்லை. அதில் இருந்த இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாம் இனிமேல் எந்த பயனுமற்ற நாடுகளாக தூக்கி வீசப்படும். இனி இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போகின்றது G2 என்கின்ற சீனாவும் அமெரிக்காவும் இணைந்த பெருவல்லாதிக்க சக்திகளே இனி இந்த உலகத்தினுடைய அத்தனை விவகாரங்களையும் தீர்மானிக்கின்ற இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு முன்னர் இந்த உலகம் G2 ஆக இனி மாறப்போகின்றது என்று கூறிய பொழுது யாருமே அதை கணக்கில் எடுக்கவில்லை. இதுவரை அவர்கள் நடத்திய நாடக காட்சியானது G2வில் வந்து முடிவடைந்திருக்கின்றது. இருவரும் இனி என்ன செய்ய போகின்றார்கள்? இருவரும் இணைந்ததுதான் இனி வெளிநாட்டு கொள்கை. ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனமா, அது எங்கே இருக்கின்றது என்று கேட்க போகின்றார்கள். மனித உரிமை கழகமா, அதனுடைய பெயர் என்ன என்று கேட்க போகின்றார்கள். உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளையும் தங்களுடைய பொருட்களை விற்பனை செய்வதற்கான சந்தைகளாக மாற்றுவதற்கான ஒரே ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார்கள். இந்த முடிவானது உலகம் நவ காலனித்துவத்தின் படுமோசமான ஒரு சூறாவளிக்குள், மிக பாதகமான ஒரு கருஞ்சுழிக்குள் சிக்கப்பட்ட நாளாக இருக்கின்றது. ஆனால் உலக தலைவர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள். மக்கள் தாமாக இதை அறிந்து கொள்ளட்டும் என்று அவர்கள் மௌனம் காக்கின்றார்கள். இந்த நிலைக்கு இந்த உலகம் போவதற்கு இந்த இருவரும் மட்டும் அல்ல, இந்த சதுரங்க பலகையில் காய்களை ஆடத் தெரியாத உலக தலைவர்களும் உலக மக்களும் உலக அறிஞர்களும் இதற்கு பொறுப்பு என்றால் அது மிகைக்கூற்றும் அல்ல. ஈரான் போர் என்னவாகும்? ஈரான் போர் இனி இல்லை, அதை நாம் இனி கண்களால் காண மாட்டோம் என்று சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரகம் அறிவித்திருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணை மூடுதலால் பெரும் நஷ்டத்தை சீனா கண்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய ராணுவம் சரியும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதை அனுமதிக்க முடியாது. ஆகவே ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கான வேலைகளை இவர்கள் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதனுடைய கருத்து சீனா வெளிப்படையாக பேசாவிட்டாலும் ஈரானுக்கு கொடுக்கின்ற அழுத்தத்தின் மூலமாக ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கான வேலைகளை சீனா செய்யும். ஈரான் போரிலிருந்து அமெரிக்காவை காப்பாற்றுவதற்கான வேலைகளையும் சீனா செய்து முடிக்கும். இந்த இடத்தில் ரஷ்யாவுடன் இரட்டை காவியங்களாக கதை எழுதி கொண்ட சீனா இப்பொழுது அந்த இரட்டை காவியத்தை கைவிட்டு ரஷ்யாவையும் கைவிட்டு அமெரிக்காவுடன் இணைந்திருப்பதனால் சீனாவுடைய பட்டு வழி உலகத்தை சுற்றி வருவதற்கான புதிய கதவுகள் திறந்திருக்கின்றன. இது நவீன ஏரா என்று கூறப்படுகின்றது. தொடக்கம் வள்ளத்திற்கு ஏரா ஓடுகின்ற நிகழ்வு போல அமைந்திருக்கின்றது. எதிர்வரும் செப்டம்பர் 24ஆம் தேதி சீன அதிபர் அமெரிக்கா சென்று சந்திக்கும் பொழுது இந்த விவகாரங்கள் எல்லாம் பரிபூரணமாக முடிவடைந்த நிலையில் இருக்கும். அமெரிக்காவினுடைய பகாசுர நிறுவனங்கள் 17, உலகத்தினுடைய பொருளாதாரத்தை ஒற்றை விரலில் வைத்து ஆட்டுகின்ற 17 நிறுவனங்கள் சீனாவுடன் கைகோத்திருப்பதானது சீனாவினுடைய பொருளாதார சிக்கல்களுக்கு மாபெரும் விடுதலையாக அமைந்திருக்கின்றது. மகிழ்ச்சியில் குதித்த சீனாவும் அமெரிக்காவும் எழுதி கொண்டிருக்கின்ற ஒப்பந்தங்கள் இந்த நூற்றாண்டில் மற்ற நாடுகள் தலை நிமிர முடியாத அளவிற்கான ஒப்பந்தங்களாக இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. முதலாவது, சீனா அமெரிக்காவிடம் இருந்து முன்னர் 100 போயிங் விமானங்களை வாங்குவதாக கூறியது இப்பொழுது 200 போயிங் விமானங்களை வாங்குவதாக அறிவித்திருக்கின்றது. போயிங் விமானத்திற்கு உள்ளே இருக்கின்ற பொருளாதார சிக்கல், தொழில்நுட்ப சிக்கல், வேலை நீக்கம், அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு
புதிய தீர்வாக இது மாறி இருக்கின்றது. இரண்டாவது அதிர்ச்சி தகவல், சீனாவினுடைய மாணவர்களுக்கு இனி அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழகங்களுடைய கதவுகள் எந்த தடையும் இல்லாமல் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது 5 லட்சம் சீனர்கள் அங்கே படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இனிமேல் இந்த தொகை கட்டுக்கடங்காத பெருந்தொகையாக மாற்றமடைய போகின்றது. மூன்றாவது, நிவிடியா என்கின்ற அதிசக்தி வாய்ந்த உலகத்தை இயக்குகின்ற AI தொழில்நுட்பத்தை கொண்டு நடத்துகின்ற H200 என்கின்ற பகாசுர பலம் வாய்ந்த சிப்களை நிவிடியா நிறுவனம் சீனாவிற்கு விற்பனை செய்ய இணங்கி இருக்கின்றது. இதற்கான தடைகள் எல்லாம் அகன்றிருக்கின்றது. சீனா இதில் எவ்வளவை விரும்புகின்றது என்று தெரியாது. ஆனால் ஒரு சிறிய பெட்டியினுடைய விலை மிகப்பெரிய விலையாக இருக்கின்றது. தங்கம், வைரம் எல்லாம் இதன் முன் ஒன்றுமே இல்லாமல் போயிருப்பது கவனிக்கத்தக்கது. நான்காவதாக, அமெரிக்காவிடம் இருந்து சீனா ஆயிலை இறக்குமதி செய்வதற்கு இணங்கி இருக்கின்றது. இது அமெரிக்காவினுடைய ஆயில் வர்த்தகத்திற்கு புதிய கதவு திறப்பாக இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய விவசாய உற்பத்திகளை இறக்குமதி செய்ய முடியாது என்று தடுத்து வந்த சீனா இனிமேல் அவற்றை வாங்குவதாக இணங்கி இருக்கின்றது. 2 இலக்கம் அளவிலான பில்லியன் டாலர்களுக்கு அமெரிக்காவினுடைய விவசாய உற்பத்திகள் சீனாவிற்குள் இறங்க போகின்றன. ஆறாவது, பெருமளவிலான சோயா ஏற்றுமதியை அமெரிக்கா சீனாவிற்குள் நடத்த போகின்றது. பிரேசிலின் வாயில் மண்ணள்ளி போட்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவினால் வழங்கப்படாத சோயாவை பிரேசில் தான் உற்பத்தி செய்து தருவேன் என்பதெல்லாம் நேற்றோடு போன கதையாக போயிருக்கின்றது. ஏழாவது, சீனாவினுடைய அரிய கனிமங்கள் தொடர்பாக சீனா வகுத்திருக்கின்ற கொள்கைகளை அமெரிக்கா வரவேற்றிருக்கின்றது. ஆனால் அதில் ஒரு ரகசியம் இருக்கின்றது. அந்த கொள்கை அமெரிக்காவிற்கு பொருந்தாது. அமெரிக்கா அந்த அரிய கனிமங்களை தாராளமாக பயன்படுத்தலாம் என்று சீனா இணங்கி இருக்கின்றது. எட்டாவதாக, சீனா அமெரிக்காவினுடைய அதிநவீன தொழில்நுட்பங்களை எல்லாம் தங்குதடையின்றி பாவிப்பதற்கான கதவை அமெரிக்கா திறந்து விட்டிருக்கின்றது. இதற்கு பதிலாக சீனாவினுடைய அரிய கனிமங்களை பாவித்து அமெரிக்கா அதிநவீன உற்பத்திகளை மிகவும் மலிவான விலையில் செய்கின்ற பொழுது உலக நாடுகளினால் எதுவும் செய்ய முடியாமல் போகும். 9, அமெரிக்க சந்தை சீனாவிற்கு, சீனாவினுடைய சந்தை இனி அமெரிக்காவிற்கு. இருவரும் கைகோர்த்திருக்கின்றார்கள். இதனால் வரி பிரச்சனையும் தீருகின்றது. 2 நாட்டு உற்பத்திகளும் அற்புதமாக விற்பனையாக போகின்றன. 10வது, வரும் சில நாட்களில் தைவானினுடைய தலைவிதி என்ன என்பதை டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பார் என்று அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் பேட் ஹெக்செட் தெரிவித்திருக்கின்றார். தைவானினுடைய வாயில் மண்ணள்ளி போடுவதற்கு இணக்கம் கண்டுதான் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார்களா இல்லையா என்பதை உலகம் அறியும் திருநாளாக அது அமையும். அதற்கு முன்னதாக இந்த விவகாரங்களை எல்லாம் வெளியிட்டு இனி தைவானை விட்டுக் கொடுப்பது சரிதான் என்ற இடத்திற்கு உலகம் வரும் வரை ஒரு சிறிய கால அவகாசத்தை விட்டு இந்த காயை நகர்த்துவார்கள் என்பது இதுவரையான கணிப்பாக இருக்கின்றது. நவீன காலனித்துவம், காடு மலை தவிடு பொடி என்று இனி பேச வேண்டிய தேவை இல்லை. இந்த இருவரையும் எதிர்த்து வெல்ல முடியாத அளவிற்கு பகாசுர சக்திகள் இணைந்திருக்கின்றார்கள். இந்த இருவரும் மோதினால்தான் உலகத்திற்கு நன்மையாக அமையும் என்ற காலம் போய் அந்த இருவரும் விழித்து கொண்டு இணைந்திருக்கின்றார்கள். இதனால் உலக நாடுகள் ஏகலைவன் போல தங்களுடைய பெருவிரல்களை வெட்டி கொடுத்த ஒரு நாளாக நேற்றைய நாள் அமைந்திருக்கின்றது. சீன அதிபருடன் டொனால்ட் ட்ரம்ப் இருந்து தேநீர் குடிக்கின்றார். இந்த தேநீர் ஆபத்தானது என்று நேற்று எமது செய்திகளில் கூறியிருந்தோம். அந்த தேநீரில் பாலும் தேநீரும் கலந்திருக்கின்றது. உலகத்தின் ஜனநாயகம் என்று கூறப்பட்ட அமெரிக்காவும் உலகத்தின் கம்யூனிச சர்வாதிகாரம் என்று கூறப்பட்ட சீனாவும் இரண்டும் கலந்த தேநீரே இந்த உலகத்தை ஆளப்போகின்றது என்பது நேற்றைய புதிய செய்தியாகும். இதுவரை காலமும் ஜனநாயகத்தை காப்போம் என்று ஓரணியும், கம்யூனிசமே சிறந்தது, சோசலிசமே சிறந்தது என்ற ஓரணியும் காலத்தினால் சிதிலமடைந்து இரண்டும் ஒன்றாக சேர்ந்து இந்த 2 கோட்பாடுகளும் இணைந்த கொரோனா எப்படி புதிய புதிய வடிவம் திரிபடைந்து வருகின்றதோ அதுபோல திரிபடைந்த ஒரு புதிய 21ஆம் நூற்றாண்டின் வடிவம் பிறந்திருக்கின்றது. இந்த நவகாலனித்துவ வடிவம் தெரியாமல் உலக மக்கள் ஏதோ ஒரு விவகாரத்தை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் விழித்தெழுந்து என்னதான்
நடக்கின்றது என்று பார்ப்பதற்கு முன்னதாக அவர்களை கைவிட்டு உலகம் ஓடியிருக்கும். இனிமேல் G7 ஏமாற்றப்பட்ட நாடுகள் என்ன செய்ய போகின்றன? கைவிடப்பட்ட அபலையான ரஷ்யா என்ன செய்ய போகின்றது? உலகத்தின் அதிகமான குடித்தொகையை வைத்து அமைதியாக இருக்கின்ற இந்தியா என்ன செய்ய போகின்றது? உலக மக்கள் என்ன செய்ய போகின்றார்கள்? இத்தகைய கேள்விகள் எல்லாம் நாளை மலர இருக்கின்றன. இவர்களுக்கான தீர்வை எல்லாம் இந்த இருவரும் எழுதப் போகின்றார்கள். ஐக்கிய நாடுகள் சபையா அது எங்கே இருக்கின்றது என்று அதனுடைய கால்களை முறித்து வீசிய நாளாகவும் இந்த நாள் ஏன் அமையக்கூடாது என்பதையும் இவர்கள் பேசுகின்ற காட்சியை காணலாம். இந்த நாள் வரப்போகின்றது, இவர்கள் இதை நோக்கித்தான் செல்கின்றார்கள் என்று உலகின் முதலாக நேற்று மாலை நமது செய்திகளை சொன்னது என்பதையும் இன்று உலகம் பேசுகின்றது என்பதையும் இந்த நேரம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.